Hello friends, welcome back to my channel Just Believe and நான் உங்க பவித்ரா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I know it's been a short break. நான் வீடியோ போஸ்ட் பண்ணி I think last week ஃபுல்லாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. அண்ட் வெட்னஸ்டே அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கால்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் நான் கம்யூனிட்டி டேப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் போஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஐம் நாட் டூயிங் வெல். ஆல்சோ ஃபேமிலி ஃபங்க்ஷன், அனுவோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் கப்புள் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னுடைய வீடியோஸ்க்காகவும் எனக்காகவும் கேர் பண்ணி மெசேஜ் பண்ணி கால் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் பவித்ரா அண்ட் மை சேனல் நேம் இஸ் ஜஸ்ட் பிலீவ். திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் சேனல் ஆன் அ வீல் சேர். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ரெகுலராக வியூ பண்ணுறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பிக் ஹாய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஆல் த டைம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய 200th வீடியோ. அதனால் ஐ வாண்டட் டு மேக் இட் லிட்டில் ஸ்பெஷல். கப்புள் ஆஃப் பீப்புளோடைய டாக்ஸ் அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்கணும் இந்த வீடியோ அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் 200th வீடியோ கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீல் சேர்லேருந்து நான் எடுக்கிற இந்த வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் ஆன் வீல் சேர் வீடியோஸ் கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ பிக் லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. Now let's begin. ஓகே, ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து வாட்ஸ்அப் காலில் எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறத விட டைரெக்டாக கால் பண்ணிடுறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும்போது நம்ம எதுக்கு மெசேஜ் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கால் பண்ணுவாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷினில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாட்டர் அனுவுடைய டான்ஸ் ஸ்கூல் அண்ட் டான்ஸ் டீச்சரை பற்றி நிறைய கொஷின்ஸ் ஒரு பாஸ்ட் 2 months வந்துட்டுருக்கு. அண்ட் என்னோட கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நான் அந்த சிவராத்திரியோடைய டான்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் டான்ஸ் டீச்சரை பற்றியும் டான்ஸ் ஸ்கூலை பற்றியும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஐ ரியலி வாண்டட் டு மேக் இட் ஸ்பெஷல். அண்ட் இந்த 200 வீடியோவில் நான் வந்து எங்கள் டான்ஸ் மேம் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க பேசியிருப்பாங்க. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கும் கிளாசிக்கல் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம் ஆர் நீங்கள் வந்து நேராக போய் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. நான் மிஸ்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன் உங்களை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்தது. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து சங்கர் சார், தட் இஸ் ரெட்ரோஃபிட் கார் பண்ணித்தர ஸ்ரீவாரி இன்ஜினியரிங் சங்கர் சாரை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. மேம் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, சார் வந்து நாங்கள் கார் வாங்கலாமா, இப்போ ரெட்ரோஃபிட் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல் இருக்கிறதுனாலையும் இந்த கொரோனா டைமில் வந்து கையில் வந்து அவங்களுக்கு மேன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் போன வீடியோலுமே கூட வாலண்டியர்ஸ் யாராவது இருக்கீங்களா, இஃப் யூ ஆர் ரெடி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் ஒர்க் வித் பே அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்கேஸ் ஈவன் நவ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் யூ வில் பி பேட். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப்பில் பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் சொல்லுங்கள். சங்கர் சாரும் இந்த வீடியோவில் பேசியிருப்பார், பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங், எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின் இது வந்து ரிகார்டிங் மை வீடியோஸ். ஸோ ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஐ ஷேர் திஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் திங் வந்து இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆன் வீல் சேர் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு குக்கிங் வீடியோஸ் பண்ணும்போது நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து உங்களை காமிச்சிக்கிட்டே வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட், எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கவோ வீடியோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கோ இல்லை எடிட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே வந்து ஐ எம் டூயிங் எவ்ரி திங் ஆன் மை ஓன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான கேமரா வச்சு செட் பண்ணுறதுக்குலாம் வந்து எனக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் 1 ட்ரைபாட் அண்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் அண்ட் ஒரு ஃபோன். இது மட்டும்தான் வச்சுட்டு நான் வந்து எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் பேசிக்கிட்டே குக் பண்ணணும் அப்படின்னா எய்தர் யாராவது ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், அப்படி இல்லைன்னா 2 விதமான கேமரா, ட்ரைபாடில் ஒன்று இங்கே ஒன்று நான் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி காமிக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நான் வீல் சேர் ப்ரொப்பல் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணுறதையே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால தான் நான் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் என்னை யாராவது எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. அதனால தான் சரி இந்த வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒன்லி மீ ஹூ இஸ் டூயிங் ஆல் திஸ். ஸோ என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆன் வீல் சேர் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, இட் இஸ் டோட்டலி அபவுட் மீ and how I run a family on a wheelchair, how I cook and modeling and everything. எல்லாமே வந்து நிறைய என்னை பற்றியும் டிசபிலிட்டி ரிலேட்டடான கண்டென்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் மட்டும்தான் எனக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் இன் மை வீடியோஸ். ஸோ இது வந்து ஃபேமிலி விளாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் விளாக்ஸில் வந்து என் ஹஸ்பண்டோ என் டாட்டரையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய லைக் ஐ செட் த லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் மீ. ஸோ பட் எனிவே கண்டிப்பாக அனுவுடைய டான்ஸ் வந்து நான் இந்த ஏப்ரல்லேருந்து 1 or 2 வீடியோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் வந்து நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் வந்து என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, நீ அனுவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து நான் ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். லைக் இன் அ மந்த் அட்லீஸ்ட் 2 டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாவது நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் சொல்லுங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. அண்ட் வீடியோவோட எண்டில் கொஞ்சம் குட்டி குட்டி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் கிவ்அவேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மிஸ்ஸஸ் காஞ்சனா ஜனார்தனன், டைரக்டர் ஆஃப் மைரோ ஸ்கூல் ஆஃப் கிளாசிக்கல் டான்சஸ். நான் வந்து அனு கீர்த்தனாவோட டான்ஸ் மிஸ். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து பவித்ராவை பற்றி என் மனசில் இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அவளோட இந்த 200th யூடியூப் ப்ரெசன்டேஷனில் பங்கெடுத்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பவித்ராவை பற்றியும் அவள் ஹஸ்பண்டை பற்றியும் நிறைய சொல்லணும். கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பை 2 பேருக்கும் கொடுத்துருக்காரு, ஒரே மாதிரியான இழப்பு. ஆனால் அவள் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்துகிற. நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, ஓகே, அதில் நாங்கள் அதை எப்படி பாசிட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அவள் வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருக்கலை. அவள் என்ன கார் ஓட்டலையா, வெளியில் போகலையா, சமையல் பண்ணலையா, இந்த குழந்தைய கொண்டு வரலையா, எல்லா ஷோஸ்லேயும் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணலையா, எல்லாம் பண்ணுறா. நார்மல் தே ஆர் வெரி நார்மலாக இருக்கிறவா பண்ணுற ஆக்டிவிட்டீஸை விட பவித்ராவும் ஜெயும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த குழந்தைய ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு என்ன பாட்டு, படிப்பு, டான்ஸு, யோகா எல்லாம் சொல்லித்தரா. அதுவும் சமத்தா எல்லாம் நல்லா கற்றுக்கிறது. அவள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல் சைல்டாக இருக்குது. அவளும் அதை வந்து ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்படி இருக்கேங்கிறது அனுவும் நினச்சி பார்த்தது கிடையாது. 3 பேருமே ரொம்ப பாசிட்டிவ் பீப்புள். நம்ம அவகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் வந்து நமக்கு இப்படி ஒன்று கொடுத்துட்டாரேன்னு அவள் வந்து உட்காந்து அழுதுட்டு மூன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவள் 3 பேருமே அது இல்லை, தேர் ஸோ கேஷுவல், எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப ரொம்ப அழகாக வளர்த்துருக்கா அந்த குழந்தைய, ரொம்ப நல்ல குழந்தை. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தை எங்ககிட்ட என்னோடய கிளாஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பித்து அது ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் கூட அனு கீர்த்தனா மிஸ் பண்ணதில்லை. எங்களால் கூட்டின்னு வர முடியாது, எங்களால் இப்போ இன்றைக்கி வர முடியாது, அவளுக்கு ஜுரம், எதுவுமே சொன்னது கிடையாது. அவளுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, அவளுக்கு எக்ஸாம் இருக்குது. அவள் எக்ஸாம் இருக்கோ இல்லையோ அவள் பாட்டுக்கு எல்லா ப்ரோக்ராமுக்கும் வருவாள், எல்லாத்துலேயும் நிறையா மார்க்கும் வாங்குவாள். அது வந்து பவித்ரா ஜெயால் மட்டும்தான் பண்ண முடியும். ரொம்ப அழகாக பண்ணுறான். அண்ட் அனு கீர்த்தனாவோட ப்ரோக்ராமுக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஸ்கூலில் எந்த குழந்தை ஆடினாலும் சரி, இவா 2 பேர் ப்ளஸ் அனு கீர்த்தனா வில் பி த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். வந்து அவள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தையில எங்களோடலாம் மிங்கிள் பண்ணிட்டு ரொம்ப நல்ல பேரண்ட்டு. நிறைய அவளை பற்றி சொல்லிட்டே போகலாம். அவள் வந்து நம்ம எல்லாருமே அவளை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வாழ்க்கையில் எடுத்துக்கணும்.
ஐயோ நமக்கு இது இல்லையே அது இல்லையே, நம்ம சின்ன சின்னதெல்லாம் யோசிக்கிறோம். நமக்கு இது கொடுக்கலையே, பெருமாள் நமக்கு அது கொடுக்கலையே. அவளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பானா அவள் அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டான். அதனால் என்ன, இது இல்லைன்னா என்ன, வி கேன் டூ இட், வி வில் டூ இட் அப்படிங்கிறது வந்து இது வந்து சாதிக்க முடியுமான்னு நம்ம நினச்சோம்னா பிரமிப்பான விஷயம், கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதை அவளால் மட்டுமே பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தையும் பகவான் அவளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம வந்து எங்கள் மயூரால் வந்து நாங்கள் அவளை பற்றி நாங்கள் யாரும் பரிதாபப்பட மாட்டோம், பெருமைப்படுவோம். ஐயோ இவ்வளோ அழகான பேரண்ட்டா, இவ்வளோ நல்ல பேரண்ட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே அவள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். அனுகீர்த்தனா வந்து எங்களோட மயூரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, பவித்ரா விஜயும் எங்கள் பேரண்ட்டு நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். அவள் இன்னும் மேலும் மேலும் நிறையா சாதிக்கணும். அவள் எவ்வளோ குக் பண்ணுறா நிஜமாக எனக்கெல்லாம் அவ்வளோ இவ்வளோலாம் தெரியாது. எதுதோ போடுவோம், என்ன ஜெய் இதெல்லாம் போடுறியே பவித்ரா, இவ்வளோ அழகாக போட்டிருக்கியேன்னு பண்ணி பாருங்க மிஸ்ஸுன்பா. அவள் பண்ணி பார்த்தா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுலேயும் குக்கிங்கே விடலை அவள். அந்த வீட்டை அவ்வளோ அழகாக குக்கிங்க்கு தகுந்த மாதிரி தங்கள் வீட்டை மாற்றிட்டு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு பவித்ரா. ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. I admire her so much, and not only me, my whole Mayura family admires her so much. And நாங்கள் எப்போவும் அவளுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். அனுகீர்த்தனாவை அவள் ரொம்ப நல்லா கொண்டு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கேர்ளாக ஆக்கணும். அவளோட அரங்கேற்றத்தன்னைக்கு அவளை பற்றி பேசணும்னு நினச்சினேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு பவித்ரா வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா. தேங்க்யூ பவி, தேங்க்யூ ஸோ மச். பாய் எவ்ரிவன். வணக்கம். ஸ்ரீவாரியிலிருந்து சங்கர் ஜெயகிஷன். சகோதரி பவித்ரா ஜஸ்ட் பிலீவ் சேனல் யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை பாராட்டி இந்த 200வது பதிப்பின் கால் தடம் வைக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர்களை பாராட்டி வாழ்த்துவதில் இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். சகோதரி பவித்ரா வந்து லைஃப் ஸ்டைலான வீல் சேர் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மனிதன் மட்டும்தான் ஒரு உண்ணக்கூடிய உணவை ஒன்றோடு ஒன்று கலந்து அதை சமைத்து அதை சுவை கூட்டிய ஒரு பொருளாக பருகக்கூடிய ஒரு அறிவாற்றல் படைத்தவனாக இருக்கிறான். மனிதன் மட்டும்தான் உடலியல் அப்பியரன்ஸ் உடல் வெளிப்பாட்டை ஆடை அணிகலங்கள் மூலமாக அதை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ரசனை படைத்தவனாக இருக்கிறான். கேட்கும் மொழியை கூட ஒரு சில விகிதத்தில் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதை பதப்படுத்தி அதை இசையாக மாற்றி கேட்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் படைத்தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட தருணத்திலே மகிழ்ச்சியாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ்மெண்ட்டை லைஃப் ஸ்டைலான வீல் சேர் மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டு சேர்க்கும் ஒரு உன்னத பணியை சகோதரி பவித்ரா செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். சமீபத்தில் அவர் எடுத்த ஒரு முயற்சி என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. மாற்றுத்திறனாளி என்றாலே உடலியல் பழுதுடையவர்கள், அவர்களை இந்த சமூகம் வந்து ஒரு பரிதாப கண்ணோட்டத்தோடும் பார்ப்பதை வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடை, அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஆடை வடிவமைப்பு, பழுதிருந்த உடலியலுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடை வடிவமைப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இது என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த தருணத்திலே என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன், மீண்டும் அதை எடுத்து மிகவும் விரிவாக செய்ய வேண்டும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அழகான ஆடைகள் அமைய வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். இதன் சூட்சமம் என்னவென்றால், உங்களுடைய அழகான ஆடை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிடம் மிகவும் வலிமையாக இருக்கும். உங்களுடைய உள்ளடக்கிய திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்கான கருவியாக அது அமையும் என்பதுதான் அது சூட்சமம். ஆகையினால இதை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இங்கே சமர்ப்பிக்கிறேன். இப்போ மாற்றுத்திறனாளிகளின் நகர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அவர்களுடைய சம வாய்ப்பையும் சம அந்தஸ்தையும் பெறுவதற்கான தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஸ்ரீவாரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவர்களுக்கான கார், பைக் போன்ற விஷயங்கள் நகர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் தீர்வாக செய்து கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அற்புதமாக கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக வெளியே வர வேண்டும், அவர்களும் நகர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான தீர்வாக இருக்க வேண்டும் என்று அதை பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு எடுத்து சொல்லும் பணியில் மிக சிறந்தவராக நீங்கள் விளங்குகிறீர்கள். இந்த பணி, உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மேன்மேலும் நிறைய பதிப்புகள், உங்களுடைய வெற்றிகரமான பதிப்புகளோடு நீங்கள் வர வேண்டும் என்று
இந்த நேரத்தில் வாழ்த்து கூறி just believe Pavitra, your life itself is a great inspiration. Your life style is a great inspiration என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் பிலீவ் யூடியூப் சேனல். நான் ஜப்பார் பாய். என்னோட சேனல் நேம் ஃபுட் ஏரியா தமிழ். நான் ஏன் இவங்களுடைய வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, இவங்க ஒரு தடவை நம்ம சேனலில் வந்திருந்தாங்க. பவித்ரா மேடம் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன் நம்ம ஸ்டூடியோவுக்கு. அப்போ பாயாசம்லாம் செஞ்சு கொடுத்தோம். ஸோ அதே நேரத்தில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் அண்டு அவங்களோட சேனல் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போய் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த வீல் சேர்ஸு என்ன சொல்கிறது, அந்த நீடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ் பவித்ரா மேடம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அவங்க ஜஸ்ட் பிலீவ் சேனல்ஸோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பவித்ரா மேடம்க்கு உங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன், நான் பவியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஸ்வாதி. நானும் அவ்வளோ 11th and 12th ஒன்றா படித்தோம். எஸ்பெஷலி தமிழ் கிளாஸில் பக்கத்தில் தான் உட்காந்துப்போம். வெரி வெரி ஃபன் லவ்விங் பர்சன். பவி ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணால் சிரிச்சுனே இருப்பேன். நான் மாட்டியிருக்கேன் தமிழ் மேம் கிட்ட. தோஸ் வேர் பியூட்டிஃபுல் டேஸ். ரொம்ப யூனிக் டேஸ்ட் அவளுக்கு. பர்ஃபெக்டாக, ஐ மீன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி லவ்விங் பர்சன், வெரி கேரிங் பர்சன். அதே மாதிரி ஸோ அவள் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச் அவளுக்கு எப்போவுமே உண்டு. பாசிட்டிவிட்டி தான் அவள். 11th and 12th அவளோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அப்படியும் அவள் ஏறுவா, டெய்லி ஏறுவா. நான் பார்த்துருக்கேன் அவள் ஏறுறது. அதுக்கப்புறமா அவள் தங்க பேக்கெல்லாம் எடுத்துன்னு வருவோம். பட் இந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஷீ ஆப்வியஸ்லி ஹேட் டிஃபிகல்ட்டி இன் கிளைம்பிங். ஆனால் ஒரு வாட்டி கூட அது ஒரு குறையா ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னதே கிடையாது. அவ்வளோ பாசிட்டிவ் அவள். அது ஒரு பிரச்சனையாகவே ஃபார்வர்டாக அதை ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணவே, ஐ மீன் அது ஒரு பிரச்சனையாவே அவ எடுத்துட்டது கிடையாது. அவ எல்லாருக்கூடயும் ஒன்னா ஒரே மாதிரி தான் மிங்கிள் பண்ணுவோம். வெரி லவ்விங் பர்சன். அட் த சேம் டைம் படிப்புலயும் கின்னு. ஐ எம் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ பவி. அதான் என்ன சொல்றது, the reason why you created this YouTube, அதுக்கப்புறமா உன்னோட கான்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா உன்னோட ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கட்டும், இது இப்போ இல்லை எப்போவுமே இருந்தது. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. லைக் ஐ செட், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். உனக்கு நிறைய இருக்குது, நிறைய நீ பண்ணுவ, நீ அச்சீவ் பண்ணுவ. நீ என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பாக நடக்கணும். அவர் பெஸ்ட் விஷஸ் டு யூ பவி. லவ் யூ டி. So yes friends, hope you would have watched the kutti videos and clippings எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much everyone. யாரெல்லாம் இந்த ஷார்ட் கிளிப்ஸ் எனக்காக அமிச்சாங்களோ, அண்ட் டெஃபினெட்லி ஜபர் பாய் அண்ட் சிம்பிளி சமையல் ரேகா, they are very close to my heart. So now coming to the giveaway. So giveaway அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் making it very clear, you have to like, share and subscribe to my channel. இது ஒரு first basic rule. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் டேக்கிங் பார்ட் இன் த கிவ் அவே அப்படின்ட்டு நீங்கள் ப்ளீஸ் போடுங்க. டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி கேன் ஐ ஜாயின் இன் கிவ் அவே அப்படின்ட்டு, இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது அது தட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நான் டைரெக்டாக அகெயின் ஆன்லைனில் இருந்து தான் நான் சென்ட் பண்ண போகிறேன்.
ஃப்ரம் மீஷோலேருந்து ஒரு குர்த்தி அண்ட் ஒரு சாரி இது 2 பேருக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சம்மர் கலெக்ஷன்ஸில். ஸோ உங்களுக்கு பேக் அப்படியும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹேண்ட் பேக்ஸ் ஒரு சில பேர் எனக்கு ஹேண்ட் பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ லெட் மீ see மேபி 2 or 3 people இந்த தடவை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் கிவ் அவேல டேக் பார்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போத்துலேருந்து நான் போட போகிற வீடியோஸ் May 1st வந்துச்சு அப்படின்னா ஐம் கம்ப்ளீட்டிங் 2nd year in my YouTube journey. So in a way I'm having 2 reasons to give this giveaway. One 200 video and other thing is getting close to the completing 2nd year in my YouTube. So இந்த 2 reasonsக்காகவும் நான் இந்த giveaway வந்து announce பண்ணியிருக்கேன். So yes friends, do take part in the giveaway and thank you so much for supporting me until now and please keep supporting and then see you all in my next video friends. Bye.